தேங்க்யூ. கலா மாஸ்டர். சுபல்டன். ஓகே, சோ இப்போ வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிடுச்சு. அதாவது எல்லாருமே 80 ஸ்டைல ஆடி முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பக்காவான 80 ஸ்டைல பாக்கிறதுக்கு நாங்களாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். எங்களுக்காக நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. சோ ப்ளீஸ் கம். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்தன் வீரம், எங்கேயும் எந்தன் நாதம். நான் பாட நான் ஆட எல்லாரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். அதாவது என்ன சொல்றதே தெரியல. சான்ஸ் இல்ல. சூப்பர் ஸ்டைல். தயவு செய்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க காலை காட்டுங்க. உங்களுக்கு வந்து அதாவது நீங்க டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்தோம் நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. ஆனா ஃப்ளோரிங் பண்ணி so sweet and such a sport. Can I have a big round of applause? Thank you. Thank you. அதாவது Thank you. அதாவது உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி 2 காலுமே பர்ன் ஆயிருக்கு. அது வந்து நீ பென் கூட பண்ண முடியாது சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அதை வச்சு இப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க சார்? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரே வார்த்தையில சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லா ரசிகர்களும் தான். அன்புதான் கடவுள். அந்த அன்பு மனசோட அவங்க வேணுன அந்த வேண்டுதல் ஆனந்த் பாபு சாருக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு. ஐ பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நல்லா இருக்கேன். அதெல்லாம் உங்களுடைய பிரேயர்ஸ்னால தான் நல்லா இருக்கேன். உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றேன். திருப்பி மீண்டும் வருவேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய அந்த ரசிப்பு தன்மையினாலையும் உங்கள் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பிரசாந்த், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அது என்ன, நீங்க எல்லாம் மிஸ் வேர்ல்டு ஹீரோயினா செலக்ட் பண்ணிட்டு இத கேளுங்க ஃபர்ஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் கேக்குறேன். மாஸ்டர்ஜி, இப்போ ஆக்சுவலா பிராங்கா சொல்லணும்னா நான் படத்தோட ஹீரோ. என்னோட கதாபாத்திரம் என்ன இருக்குமோ நான் சங்கரா இருக்கேன், அண்ணன் பொண்ணு இருக்காரு. சோ எங்களுக்கு என்ன கதாபாத்திரம் அதான் நாங்க பார்த்தோம், தவிர எங்க ஜோடி யாரும் நாங்க பாக்குறது இல்ல. அது எங்களோட இது கிடையாது. அந்த ஹீரோயின்ஸ் பத்தி இல்ல, ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா வந்து we needed 2 princes மாஸ்டர். ஓகே. ஹீரோயின்ஸ் வந்து பக்கத்துல நிக்க வைக்கும்போது must be கரெக்டா இருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து கொஞ்சம் குறைவா இருந்தாங்கன்னா அந்த ஸ்பிரிங்ல பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம 2 பேர் சகோதரிகள் பார்க்கும்போது 2 பேர் சிஸ்டர்ஸா தெரியணும். சோ these are some criteria which we had to follow. அதனால வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர், டெல்லி, பாம்பே, கல்கட்டா சொல்லிட்டு நிறைய பேர் போய் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணோம். சம்டைம்ஸ் ஒரு பொண்ணு டாலா இருக்கும், ஒரு பொண்ணு ஷார்ட்டா இருக்கும். அந்த மாதிரி we had lot of issues. கடைசில வந்து this Pooja Chopra and Divya, both of them were looking perfect. They just sisters மாதிரி. பொன்னர் சங்கர் சொன்னாலே இதுல மெயின் பிளஸ், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் அங்க நின்னா கூட அது பெரிய ஆர்டிஸ்டா இருக்கு. இந்த பொன்னர் சங்கர் ஸ்கிரிப்ட் எடுத்தாலே வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து அது இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அதனால வந்து அது சின்ன கேரக்டர் வந்து மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளவு செகண்ட்ஸ் ஃப்ரேம்ல வராங்கன்னு, எவ்வளவு செகண்ட் ஸ்கிரீன்ல இருக்காங்க, அது வந்து சின்னதா இருக்கும், தவிர அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். அண்ட் ஈவன் த ஆர்டிஸ்ட் ஆர் வெரி நைஸ். they didn't take it in the wrong way. யாரா ஆர்டிஸ்ட் இருக்கா, நீங்க சும்மா ஒரு உங்க ஆர்டிஸ்ட்ல லிஸ்ட் கொடுங்கன்னா இப்போ சொல்லிட்டு போலாம். நான் சொன்ன மாதிரி பிரபு சார், நெப்போலியன் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ், விஜயகுமார், அப்புறம் நாசர், பொன்வண்ணன், ரியாஸ் கான், ஜெயராம் சார், எங்க அப்பா, அம்மா அந்த குஷ்பு, அதுக்கப்புறம் சீதா மேடம், சீதா மேடம் இருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வி ஹேட் மெயினா வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஸ்னேகா. அண்ட் படம் நல்லா போயிட்டு இருக்கு பிரசாந்த். ஆமா மாசி, நல்லா போயிட்டு இருக்கனால நீங்க ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் ஒரு சின்ன இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் மாசி. அதாவது இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது இந்த மார்ச் 27. அப்ப படத்தோட 2 ட்ரெய்லரும் 3 சாங்ஸ் வந்து காமிச்சோம், பிரஸ் காமிச்சோம், மீடியா காமிச்சோம், அதாவது சேனல்ஸ், பிரிண்ட் மீடியா எல்லாருமே வந்திருந்தாங்க இன்டர்நெட்ல இருந்து. அந்த ஸ்கிரீனிங் முடிஞ்சதும்
நான் போய் அவங்க நிற்கும் போது எல்லாரும் ஏன் கை தட்டினாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன். பிரஸ் எதிர்க்கும் அப்படி பண்ணது நான் வந்து சம்திங் விச் இஸ் அமேசிங். ஐ நெவர் சீன் பிரஸ் கிவிங் சச் அ பிக் ரெஸ்பான்ஸ். அது அங்க அது மட்டும் இல்ல மச்சி, திரும்பி அப்பா வந்து நிற்கும் போது மறுபடியும் கிளாப் பண்ணாங்க. ஒரு 2 தடவை பிரஸ் கிளாப் பண்ணது வந்து அவங்க தான் தெரிஞ்சது. ஒரு நல்ல விஷயம் கொடுத்தீங்கன்னா ஈவன் த பிரஸ், த பெஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்ஸ், they are ready to appreciate. So அப்படி இருக்கும்போது இப்போ ஆடியன்ஸ் கிட்ட போனதும் ஆடியன்ஸ் வந்து they are really enjoying the movie. ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நல்ல படம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஒரு லொகேஷன் கொண்டு போயிருக்கோம். இவ்வளவு ஸ்டார்ஸ், இவ்வளவு பெரிய செட்ஸ், ப்ளீசிங்கா இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும். அண்ட் பிரம்மாண்டம், எந்த சீக்வன்ஸ் எடுத்து பிரம்மாண்டம். அதுதான் அப்பாவோட டைரக்ஷன். அட் சேம் டைம் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். எல்லாமே கரெக்டா, அந்த ரீ ரெக்கார்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஃபெல் இன் பிளேஸ். அது ஆர்டிஸ்டோட நடிப்பா இருக்கட்டும். ஸோ I think this is what made the success of the movie. ஏகப்பட்ட படங்களோட ரீமிக்ஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா மூன்றாம் பறை படத்தோட ரீமிக்ஸ் பாத்திருக்கீங்களா? அதுவும் ஆர்த்தி கணேஷ் பண்ணி பாத்திருக்கீங்களா? இதோ இப்ப பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சின்ன பிரேக். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. பேரு மாஸ்டர் கணேஷ் என்கிற சீனு. இதுதான் இந்த கதையோட ஹீரோயின். பேரு ஆர்த்தி என்கிற விஜி. இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் விதி எப்படிலாம் விளையாடுதுன்னு பாருங்க. ஏய் மலமாடு, அறிவில்ல உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்ததுன்னா நேரா வந்து என் சைக்கிளை மோதி இருப்ப. நீ மோதினால என்னோட பெரிய சைக்கிள் நசுங்கி சின்ன சைக்கிள் ஆயிடுச்சு. பாரு பாரு, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா இந்த மாஸ்டர் கணேஷோட சைக்கிள்ல மோதி இருப்ப. மாஸ்டர் கணேஷ்னு சொல்றீங்களே, கணேஷ்ன்றது உங்க பேரு, மாஸ்டர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா இல்ல நீங்க டான்ஸ் ஆடி வாங்கின பட்டமா? ஏ புளி முட்டை, மோதிரைய மோதிட்டு என்னைய நீ கலைக்கிறியா? ஆமா நீ யாரு? உன் பேரு என்ன? என் பேரு விஜி. உன் வீடு எங்க? தெரியாது. தெரியாதா? ஏன் தெரியாது? என்ன பைத்தியம். பைத்தியமா? எப்படி? நீ இப்ப வந்து சைக்கிள்ல என்ன வந்து இடிச்சல, அப்ப இருந்து நான் பைத்தியம். எது? நான் சைக்கிள்ல இடிச்சதுனால நீ பைத்தியம் ஆயிட்டியா? ஆமா. பைத்தியத்தோட துணை. ஏய் கிளம்பு. நீ கிளம்புனாதான் நான் கிளம்புவேன். நான் இந்த பக்கம் போறேன். நானும் அந்த பக்கம் வரேன். ஏன்? என்னடா பைத்தியம்? இந்த பாரு, உன்னை கூட்டு போறதுக்கு நான் பைத்தியம் கிடையாது. ஆனா நான் பைத்தியம். ஐயோ சாமி, எங்கயாவது போய் தொலைய. சாமி, என்னை எங்கயாவது கூட்டிட்டு போய் தொலைய. நானா உனக்கு சாமி? ஆமா. கண்ண திறக்கண சாமி, கைய பிடிக்கண சாமி, கண்ண திறக்கண சாமி, கைய பிடிக்கண சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேரு வளர்க்கல சாமி. வேணாண்டி அம்பள பாவம், வாங்காத என்னோட சாபம். இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேரு வளர்க்கல சாமி, கண்ண திறக்கண சாமி, ஐயோ கைய பிடிக்கண சாமி, அம்மா. கண்ண திறக்கண சாமி, கைய பிடிக்கண சாமி. ஐயோ. இந்த பாரு, இதான் என் வீடு. மரியாதை எங்க உட்காரு. நான் போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்து வரேன். நான் நான் வெஜிடேரியன். ஏய், இது மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். என்னோட பைத்தியம். ஐயோ ஆளை விடுறா சாமி. சாமி, இங்க ஏதாவது பொம்மை இருக்கா விளையாட? ஹை, காஃப் சிரப், இருமல் மருந்து. நல்லா இருக்கே.
ஃபுல்லா குடிச்சுவோம். ஐயோ ஏய் அடி பாட்டில உடைச்சா சின்ன சின்ன தலை சுத்திச்சு, பாட்டில் உழுந்துச்சு, ஒஞ்சிச்சு. ஏ முண்டோ அது என்ன பாட்டில் தெரியுமா உனக்கு? சரக்கு பாட்டில் தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா நான் பைத்தியம்.